welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இந்த டியூட்டோரியல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவ் இல்லனா ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் மாதிரி கொஞ்சம் கிளாம் மேக்கப் லுக் மாதிரி இருக்கும். and நான் யூஸ் பண்ணிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பாத்தீங்க அப்படினா ரொம்ப அஃபோர்டபிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஒரு சில ஹேக்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் டியூட்டோரியல்ல இருக்கும். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். and நான் பாத்தீங்கன்னா இந்த டியூட்டோரியல்ல வந்துட்டு ஸ்கின் prepping வந்து இன்க்ளூட் பண்ணல. நான் திக்கா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி லிப் பாம் போட்டுட்டு தான் பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் லுக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ அத வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. சோ நீங்களும் இதே மாதிரி பண்றீங்க, இதே மாதிரி பேஸ் யூஸ் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மேக்கப் லுக் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மேக்கப் லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த மேக்கப் லுக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. சோ பேசிக் எதை யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒலிவியா பேன்கேக் தான் யூஸ் பண்ண போறோம். சோ இது வந்து ஒரு ஹால் வீடியோல நான் காட்டியிருப்பேன். ஆனா எந்த மேக்கப் டியூட்டோரியல்லையுமே நான் இது யூஸ் பண்ணல. சோ இன்னைக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டரை நல்லா வந்து நான் நனைச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து அந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு இந்த பேன்கேக் வந்து லைட்டா வந்து என்னோட பிளெண்டர்ல எடுத்துட்டு அதை வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ற மாதிரி இப்படி டேப் பண்ணி எடுத்தா அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமா வந்து ட்ராக் பண்ணி தேய்ச்சி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஃபுல் ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா அதில் நனைச்சிட்டு நான் வந்து என்னோட ஃபிங்கர்ஸ்ல எடுத்து அண்டர் ஐ கன்சீல் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். நம்ம நார்மலா கன்சீலர் வச்சு எப்படி வந்து அண்டர் ஐ கன்சீல் பண்ணுவோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணிக்கலாம். இது வந்து டார்க்னஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அந்த ஏரியாவை பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இதை எடுத்து நான் வந்து நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு கண்ணுக்கும் நீங்கள் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்ணுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணுறது தான் இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். அடுத்து இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட லிப்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஐஷேடோ பேஸ் இல்லைனா ஐஷேடோ ப்ரைமர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே ரெண்டு கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ செகண்ட் கண்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்டர் ஐ அண்ட் லிட்ஸை பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பிரைட்டன் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சமாக எடுத்து என்னோட வாயை சுற்றி, அதாவது நம்ம லிப்ஸ்டிக் போட்டால் அது வந்து கொஞ்சம் பாப்பாக தெரியணும் அப்படின்னா அந்த லிப்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன்லாம் லைட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணாமல் இதவே வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கன்சீல் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃப் கேமராவில் நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஐப்ரோ ஃபில்லிங் வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த நியூட்ரல் பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இதில் எல்லாமே நியூட் ஷேட்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்ததான் இந்த ஒரு ஃப்ளஃபி ஐஷேடோ ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஐஷேடோ ஃபுல்லாக நம்ம இதை வச்சு தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு கான்டோர் ஷேட் மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணிக்கிறேன். இதை பிக் பண்ணி எக்ஸஸை டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் வந்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஐலிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்ஷனை பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஐலிட்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் பிரைட்டண்டாக தெரியும், மற்ற ஏரியா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஐஷேடோ வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஐக்கும் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ஐஷேடோ ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஒரு ஷேடு தான் வந்து கிடைக்கும், ரொம்ப வந்து கிடைக்காது. லைட்டாக ஒரு சின்ன ஷேடுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் மெட்டாலிக் ஷேடு வந்து எடுத்துக்கிறேன். இது நல்லாவே வந்து லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஷேட். ஸோ இதை வந்து எடுத்து என்னோட ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி மெட்டாலிக் ஷேட்ஸ் அண்ட் ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதா பிடிக்கும். ஏன்னா அது வந்து இன்னுமே ஈஸியாக அப்ளை ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாலோட்ஸ் வந்து இருக்காது ப்ரஷ் மாதிரி. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் பார்த்தீங்கன்னா இன்னர் கார்னர்லேருந்து ஒரு 3/4 போர்ஷன் வரை தான் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணல. அவுட்டர் கார்னரில் நம்ம வந்து வேறு கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால இன்னர் கார்னர்லேருந்து ஒரு 3/4 வரை அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு கண்ணுக்கு அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஃபினிஷ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர்லேருந்து ஒரு 3/4 போர்ஷன் தான் அப்ளை பண்ணுறேன். அவுட்டர் கார்னர் போர்ஷனில் நான் அப்ளை பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து இன்னொரு ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த டார்க் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கக்கூடிய ஷேட். ஸோ இதை வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன்.
இது வந்து நல்ல பிக்மெண்டான ஒரு ஐஷேடோ பேலட். ஸோ இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா. ஸோ இந்த ப்ரௌன் ஷேடை பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம இந்த மெட்டாலிக் ஷேட் அப்ளை பண்ணாத அந்த ஏரியாவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு வந்து கொஞ்சம் டெப்த்து கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். அண்ட் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்டு லுக் வந்து கிடைக்கும். அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கிறதுனால தான் நான் இந்த ஷேட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நான் டெப்த் கிரியேட் பண்ணுறதுக்காக எகெயின் அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா கலர் வந்து பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல பிக்மெண்டடான ஒரு ஐஷேடோ பேலட். நான் வந்து ஐப்ரோஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிளாக் ஷேட் வச்சு தான் ஃபில் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் ஷேடும் இந்த ப்ரௌன் ஷேடும் ஜாயின் ஆகிற இடத்த வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓம்ப்ரே எஃபெக்ட் இல்லைன்னா ஒரு கிரேடியன்ட் லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணி இது ரெண்டையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு நல்ல ஒரு கிரேடியன்ட் லுக் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த 2 ஐஷேடோவும் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஒன்றோட ஒன்று தனியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம டிரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ஏரியாவை வந்து நான் ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது இந்த மெட்டாலிக் ஷேடோ இல்லைனா இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் அந்த இடத்துல பட்டிருந்துச்சு அப்படின்னா பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப லைட் ஆயிரும். ஸோ ரொம்ப வந்து ஆடாக தெரியாது. அந்த லிப்ஸில் மட்டும் இந்த கலர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஐஷேடோ லுக் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனருக்காக நான் ஃபேஸஸ் கேனடாவோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஐலைனர். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து என்னோடய லேஷ் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கண் இமை இருக்கும் இல்லையா. ஸோ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் ஒரே ஒரு லைன் போட்டால் நல்லா டார்க்காக வந்து இல்லை. ஸோ 2-3 தடவை வந்து மேலே மேலே அப்ளை பண்ணி அது ட்ரை ஆகும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெட் பிளாக் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஒரு திக்னஸில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கண்ணுக்கும் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே லேஷ் லைனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக லேஷ் லைனை கவர் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கண்ட்ரோல் இருக்கும். நம்ம எவ்வளோத்துக்கு வந்து திக்னஸ் ஏற்றுறோம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம ஐலைனர் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ஐஷேடோ லுக்கை கொஞ்சம் கூட என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் கேனடாவோட காஜல் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வச்சு நம்ம லோவர் வாட்டர் லைன் அண்ட் லேஷ் லைனில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இன்னர் கார்னர்லேருந்து அப்ளை பண்ணுறேன். நான் ஐலைனர் போட்டதும் பார்த்திங்கன்னா இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் வரை போட்டிருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம காஜல் போடும்போதும் இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் நல்லா கவர் பண்ணிக்கிடுவோம். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கின் வெளியே தெரியாத மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கின் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஓடாக தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நான் 2-3 ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். 2-3 தடவை பார்த்தீங்கன்னா இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக வந்து தெரியும். அதனால் இது வந்து சூப்பரான ஒரு காஜல். டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 160 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வரும். ஆனாலும் வர்த் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு ஒரு காஜல் வேணும். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா இது மஸ்காரா, காஜல் அண்ட் ஐலைனர் மூணுமே நான் கோம்போ பேக்கில் எடுத்திருந்தேன். லாஸ்ட் ஹால் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ காஜல் வந்து இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த லுக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து விங்ட் ஐலைனர் வந்து க்ரியேட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேஸ்லின் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் ஐ லுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால தான் இப்போ வந்து பண்ணுறேன். ஐஷேடோலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக வந்து இந்த வேஸ்லின் எடுத்துகிட்டு நீங்கள் லேஷில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து லேஷில் நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணும்போது ஒரு லூப்ரிகண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணும். அதுக்காக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து லேஷ் கலர் வச்சு லைட்டாக கர்ல் பண்ணிக்கிறேன். லேஷ் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற ஒரு லுக் வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இதை கர்ல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் அந்த கர்லிங் எஃபெக்ட் வந்து என்னோடய லேஷஸில் தெரியும். அடுத்து நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு ஃபேஸஸ் கேனடாவோட மஸ்காரா வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட வாண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்குது. நல்லா
குண்டா இருக்கு அண்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த பிரிசில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேஷ்லேயுமே நல்லா வந்து மஸ்காரா கோட் ஆகுது. ஸோ இதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கோம்போவாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். தனித்தனியாக வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது கோம்போவாக வாங்கும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கோம்போவாக சேல் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா என்னோட லேஷ் லைன் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 2-3 கோட்டிங் வந்து கொடுக்குறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லுக்குக்கு இந்த லேஷஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். நம்ம வந்து ஃபேக் லேஷஸ் எதுவுமே வைக்க போகிறதில்ல. நீங்கள் வைக்கிறத வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஒரு லுக்குக்கு வந்து வைக்கல. ஸோ அதனால் 2-3 கோட்டிங் பார்த்தீங்கன்னா மஸ்காரா வச்சே நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து வேஸ்லின் அப்ளை பண்ணதுனால எல்லா ஹேரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லோவர் லேஷ் லைன்லேயே அப்ளை பண்ணிக்கிறேன். லோவர் லேஷில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சைடாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எகெயின் ஆப்போசிட் சைடில் அப்ளை பண்ணிவிட்டு மேலேருந்து கீழாக அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எனக்கு இன்னுமே மஸ்காரா ஈஸியாக வந்து கோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன லேஷஸாக இருக்கும் கீழே இருக்கிறது. ஸோ அதில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணல அப்படின்னா ஸ்கின்ல எல்லாம் பட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஸ்காராலாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐ லுக் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் பேலட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நான் வந்து டிரான்சிஷன் ஷேடுக்காக யூஸ் பண்ண அதே ப்ரௌன் ஷேடு வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரஷ் வச்சே நான் என்னோட நோஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நோஸ் கான்டாரிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். கான்டார் தனியாக இல்லாததுனால இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபேஸில் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ் கான்டாரிங்கில் எனக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நோஸ் மட்டும் கான்டார் பண்ணிக்கிறேன். நோஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து நோஸ் ஸ்லிம் ஆன மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்கும். அதுக்கு தான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது, பட் ஸ்டில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோடைய ரஷ்யன் ரெட் அப்படிங்கிற லிப்ஸ்டிக் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சீக்ஸில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுறோம். ப்ளஷ்ஷுக்கு பதிலாக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு ட்ரெஸ் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி ரெட்டிஷ் இல்லைனா ஆரஞ்சு ப்ரௌன் இந்த மாதிரியான மேக்கப் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட மேட்சிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்படி எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டே க்ரீம் மாதிரி. அண்ட் இந்த பேலட்லேருந்து இந்த ஒரு மெட்டாலிக் ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பெயின் ஷேடு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் கொஞ்சமாக என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசரோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஒரு பேலட் ஐஷேடோ பேலட் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஐப்ரோ ஃபில் பண்ணலாம், ஐலைனராக யூஸ் பண்ணலாம், காஜலாக யூஸ் பண்ணலாம், ஐஷேடோ பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஹைலைட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பவுடர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவீங்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசரும் டே க்ரீம் எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹைலைட்டர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸுக்கு மூவ் பண்ணுறேன். சேம் நான் எதை வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணணும், சேம் லிப்ஸ்டிக் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ரஷ்யன் ரெட் அப்படிங்கிற லிப்ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு என்னோட அப்பர் லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதவே பார்த்தீங்கன்னா என்னோட லோவர் லிப்ஸுக்கும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் கொஞ்சமாக வந்து ஒரு ப்ரௌன் ஷேடு இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அதை வந்து என்னோட லிப்ஸில் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். கொஞ்சம் வந்து லிப்ஸ் பவுட்டியாக தெரிகிறதுக்கு, இல்லைன்னா இந்த ட்ரெஸ்ஸோட இந்த லிப் ஷேடு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்காக நான் அப்படி பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம லிப்ஸ் அவுட்லைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கை விட கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதே மெத்தட் பார்த்திங்கன்னா நான் லோவர் லிப்ஸுக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸுக்கு ஒரு ஷேடு கொடுக்கும், ஒரு கான்டார் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இல்லைன்னா கொஞ்சம் பவுட்டியராக தெரியும். ஸோ அதுக்கு தான் இப்படி பண்ணுறோம். ஃபைனலி இந்த நெக்லஸ் அண்ட் இயரிங் போட்டு இந்த லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.